அகத்தியமே ஜெயம், ஜெயமே அகத்தியம். பிரச்சனை இருக்குது, பிரச்சனைகளை தீர்க்கு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள். ஆமாம், இந்த அம்மாவுக்கு வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிய பிள்ளைய எல்லாரும் இந்த அம்மா வந்து பார்த்துருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனைகள். உங்கள் அண்ணனோட பையங்களுக்குள்ளையா? 2 அண்ணன் அண்ணனா தம்பியா? 2 அண்ணன். ஒரு சின்ன பையனுக்கு பிரச்சனை. சின்ன பையனுக்கு அந்த அந்த மனைவியோட சேர்ந்த பிரச்சனைகள். மனைவி வந்து அவங்க இடத்துல போய் இருந்துக்கிட்டு இங்கே வரமாட்டேங்கு, அவங்க வீட்டில் போய் இருந்துக்கிட்டு இங்கே வரமாட்டேங்க. ஆனால் பையன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க சொந்த இந்த ஊருக்கு வரமாட்டேங்கு. பேச்சு கிடையாதா? காசு வேணுமென்னா பேசுகிறாங்க, இல்லைன்னா இல்லை. காசு மட்டும் வேணும்னு கேட்டு வச்சுருந்தாங்க. சரி, அதை முதல்ல வைக்கிய. வீட்லேயும் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப வந்து மேட்டுப்பேட்டையில் வந்து குடும்பம் சேரணும், அதுக்கு ஆசீர்வாதம். சொந்த ஊருக்கு வராமல் மனைவி ஒரு ஊரில் இருக்காங்க. இன்புட்டு வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். மொத்தத்தில் குடும்பத்து விஷயத்தை இந்த அம்மா அவங்க குடும்பத்தோட விஷயமாக கேட்கு. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த பையனை கூப்பிட்டு வந்துடணும். அந்த மனைவியோட பிரச்சனைன்னு சொல்லுதீங்கள, அந்த பையனை ஒரு நாளைக்கு சபை கட்டாயம் கோமாதா பூஜைக்கு கூப்பிட்டு வந்துடுங்க. கூப்பிட்டு வந்து சபையை பற்றி ஓரளவுக்கு இந்த இப்படி ஒரு சச்சங்கத்தில் உட்காந்துட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்குள்ளேயே சபை ஓடிடும். சித்தர்கள் போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். அந்த பை வினைய வேறு இருக்க. இப்போதைக்கு உங்கள் ஆற்றலில் இருந்து அகத்திய பெருமான் என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போம். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஒவ்வொரு வாழும் மானிட நிலைகளுக்குள் இருக்கும் நிலைகள் வெவ்வேறாய் வடிவம் எடுத்த பொழுதும் தன்னை சார்ந்தோர்களின் நிலை உயர்வதற்குரிய ஆசிகள் தேவை என்று சித்தனோடு சிவசபையில் நின்று கோமாதா பூஜை கண்டு அற்புதமாய் அகத்தியனிடம், இறை சூட்சம நூலிடம், இறை பெருமகனாரிடம் வேண்டி நிற்கின்ற நிலை. அகத்தியன் கூறுகின்றோம் அற்புதமாய் ஒரு முறை சித்தன் உரைத்தவாறு புனர்ஜென்ம கோமாதா பூஜை வந்து கண்டுகளிக்க, இன்றிலிருந்து இவன் கரமதிலிருந்து திருநீற்று சாம்பல் வெற்று இல்லத்தில் வைத்து நெற்றியிலும் அணிந்து அற்புதமாய் அதிகாலை வேளையில் ஆதவன் உதிக்காத வேலைக்கு முன்பாக ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி, பஞ்சபோத நிலைகளை உணர்த்தும் மண் அகல் விளக்கு ஏற்றி சிவசபை இருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமம், வாழைச்சித்த நாமம், உன்னுடைய குலதெய்வ நாமம் 3ஐயும் இணைத்தாற்போல் உச்சரித்து அற்புதமாய் உனக்கு ஒரு ஆகமம் வழங்குகின்றோம். அகத்தியன் இப்பூஜை நாளிலிருந்து தொடங்குகின்ற சதுர்த்தி நாளன்று உன் அருகாமையில் இருக்கின்ற விநாயக பெருமான் ஆலயம் சென்று அவருக்கு உன் கையால் ஒரு குவளை நீர் அபிடேகம் செய்து, ஒரு குவளை நீர் 3 முறையாக அந்நீரை விநாயகனுக்கு விட்டு அபிடேகம் செய்து, விநாயகனுடைய உருவம் முழுவதும் நனைய வேண்டிய அவசியம் இல்லை. 3 முறை அவன் சிரசில் வைத்திருக்கின்ற அத்தகைய பாத்திரம் எத்தகைய அளவானதாக இருந்த பொழுதும் 3 முறையில் அத்தகைய நீரினை காலி செய்து அபிடேகம் செய்து தன் கரமதில் அருகு சரம் அவன் சிரசில் இட்டு அற்புதமாய் அவனுடைய நாமம் கூறி உச்சரித்து, அகத்திய நாமம் உச்சரித்து, உன் குலதெய்வ நாமம், வாழைச்சித்த நாமம் உச்சரித்து சதுர்த்தி நாளன்று இதனை செய்க என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அற்புதமாய் அதற்கு அடுத்தாற்போல் வரும் சஷ்டி தினமன்று ஒரு திருமுருகப் பெருமான் ஆலயம் உனது இல்லமதில் அருகாமையில் இருக்கும் ஆலயம் சென்று அவனுக்கு அரளிமலர் மாலை சாற்றி ஆலயத்தை மும்முறை வலம் வருகின்ற பொழுதும் அகத்திய நாமம், சித்தநாமம், குலதெய்வ நாமத்தினை உச்சரித்து வலம் வந்து அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற வேலைதனில் நிச்சயமாய் மாற்றங்கள் இன்றிலிருந்து துவங்கும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஆகமம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன எளிமையான ஆகமம். மண் அகல் விளக்கு போடணும். என்ன பெற சொல்லுதோம். இன்புற்று வாழ்க